ஐயனார் துணை சீரியலில் பாண்டியனை விட்டுட்டு வீட்டில் சொன்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்ச வானதி. வாங்க அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்ப்போம். பாண்டியனுக்கு நாங்கள் வானதியை கட்டி கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு வானதி வீட்டில் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி வானதியை ரொம்பவே கட்டாயமும் படுத்துகிறாங்க. நீ கண்டிப்பாக அந்த மெக்கானிக் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கிடவே கூடாது, போய் அந்த மாதிரி ஒரு வீட்டில் நீ போய் வாழவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. அப்படி அடைச்சி வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம வானதிக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை அவசரமாக பார்க்குறாங்க. பார்த்து கல்யாண தேதியுமே குறிக்கிறாங்க. இதை தெரிஞ்சதுமே பாண்டியன் சோழன் கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நிறையவே முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நிலாவுமே நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. இப்படி 3 பேருமே சேர்ந்து நம்ம வானதியை போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. வானதியை எவ்வளவோ பார்க்கணும்னு நினச்சாலும் அங்கே முடிய மாட்டேங்குது. நிலா தான் மெதுவாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி பாண்டியன் ரொம்பவே விரும்புகிறாங்க நிலாவை. நீங்கள் கொஞ்சம் இறங்கி போனால் தான் என்ன, பிள்ளைங்களோட ஆசை தானே பெற்றவங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வானதி வேறு யார் கூடயோ நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க நல்லா இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நிலாவை நம்ம வானதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. நீ நல்ல பொண்ணாக தான் இருக்கேன்னு நாங்கள் நினச்சோம், போய் அந்த குடும்பத்துக்காக இங்கே வந்து வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. ஒழுங்காக இடத்த காலி பண்ணு. ஒரு பொண்ணாக இருக்க போய் தான் உனக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதே உங்கள் வீட்டில் இருந்து வேறு யாராவது வந்திருந்தால் இங்கே நடக்கிறதே வேறு. அதுவும் என் பையன் வேறு இப்போ வீட்டில் இல்லை. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு நிலாவை வெளியே அனுப்புகிறாங்க. நிலா வந்ததுமே சோழன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் அவங்க ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. வானதி எங்கே இருக்காங்கன்னே தெரியலை, அவங்கள ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெளியில் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், சரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணிட்டீங்க, இப்போ நான் ஏன் வழியில் போனால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு சோழன் பின்வாசல் வழியாக போகிறாங்க. அப்படி வந்த சோழன் வானதியை பார்க்குறாங்க. அவங்க வானதி கிட்ட, நீ வெளியில் வரியா, உனக்காக பாண்டியன் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. எனக்கு இப்போவே வெளியில் வரணும்னு தான் தோணுது. ஆனால் எங்கள் அண்ணன் உள்ளே போட்டு என்னையை அடைச்சி வச்சுருக்கான். ஆனால் என்னையை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வானதி கெஞ்சி அழுகிறாங்க. அதை பார்க்கும்போது சோழனுக்கே ரொம்பவே பாவமாக இருக்குது. சரி வானதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் எப்படியாவது பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க. இதையும் நம்பி தான் நம்ம வானதி இருந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி வானதியோட அண்ணன் அவ்வளோ சாதாரணமான ஆளாக தெரியலை. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி நிறைய அடியாட்கள்லாம் கொண்டு வந்து நிப்பாட்ட வச்சுருக்காங்க. இப்படி வந்த சோழன் நம்ம பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க, என்னடா உன் ஆளோட அண்ணன் வெளிநாட்டுக்கு தானே வேலைக்கு தேடி போனான்னு சொன்னாங்க, இல்லைனா லோக்கலில் யார்கிட்டையாவது ரவுடியாக வேலை பார்த்தானா? வீடை சுற்றி அவ்வளோ ஆளை போட்டு வச்சுருக்கான். இந்த கலவரத்தில் நாம் எப்படி வானதியை வெளியில் கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அவளுக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு நல்லாவே தெரியும். அவளை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு வரணும்டா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். என்னடா நீ, விடிஞ்சா கல்யாணம், இப்போ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நீ அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நாளைக்கு காலையில் உன் கையை விட்டு போயிடுவான்னு தெரிஞ்சது தான் உன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருதோ அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். இதை கேட்டதுமே பாண்டியன், அதை மட்டும் சொல்லாதடா, அவளுக்கு அந்த கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நம்ம வானதியை விடியறதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும்னு சொல்லி ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இப்படி சோழன், பாண்டியன், நிலா இவங்க 3 பேருமே கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணி வானதியோட வீட்டை சுற்றி வராங்கங்கிறது வானதியோட அண்ணனுக்கு தெரிஞ்சிருது. அவங்க எப்படியாவது இவங்களை தடுத்து நிப்பாட்டி இந்த கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஆக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் பாண்டியன் நைட்டு நம்ம வானதியை பார்க்குறதுக்காக வானதி வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்கள ஆள் வச்சு அடிக்கிறாங்க வானதியோட அண்ணே. இதை யாருமே எதிர்பார்க்கல. சோழனும் அந்த நேரம் தனியாக நம்ம வானதியை பார்க்குறதுக்காக 3 பேரும் 3 திசையில் போயிருப்பாங்க. அதனால தான் பாண்டியனை தனியாக இருக்கும்போது அவங்களால அடிக்க முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி தான் சோழனும் நிலாவும் தனித்தனியாக போனதுனால அவங்களையுமே ஈஸியாக அடித்து ஒரு ரூமில் கட்டி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் பாண்டியனையும் கட்டி போட்டிருக்கிறாங்க.
அவங்களால அதிலிருந்து தப்பிக்கவே முடியலை. 3 பேருமே மயக்க நிலையில் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு நேரமானதே தெரியலை. அதுக்கப்புறம் 3 விதத்தில் பாண்டியன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க கையெல்லாம் கட்டி ஒரு ரூமில் அடைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. இது எல்லாமே வானதியோட அண்ணன் பண்ணதுதான்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் ரொம்பவே முயற்சி பண்ணி அவங்க கட்டெல்லாமே கழட்டிட்டு வெளியில் வராங்க. நேராக அவங்க வானதியை பார்க்குறதுக்கு தான் வராங்க. ஆனால் வந்து பார்த்தா இங்கே வானதிக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிடுது. இதை பார்த்த பாண்டியன் ரொம்பவே மனசுடைஞ்சு அழுகுறாங்க. பின்னாடி வந்த சோழன், நிலா, சேரன் எல்லாருமே பாண்டியனை தாங்கி பிடிக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ அழாதடான்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு நிறையவே ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வானதி மேலே என்னதான் பாசம் இல்லைங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே ஆனால் அவங்க வானதி மேலே நிறையவே அன்பு வச்சுருக்காங்கங்கிறது இதுலேயே தெரியுது. பாண்டியன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களால வானதியை விட்டு விலகவே முடியலை. வானதிக்கு கல்யாணம் ஆகிறத பார்த்து பார்த்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சேரன், சோழன் 2 பேரும் தான் நம்ம பாண்டியனுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வானதியுமே பாண்டியன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பாண்டியன் வரலங்கிறதுனால வானதிக்கு அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது. வானதியுமே அந்த பக்கம் நிம்மதியாக இல்லை. இங்கே பாண்டியனுமே சுத்தமாக நிம்மதி இல்லை. வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எப்படியானே நீ கார்த்திகாவை மறந்த? என்னால் இப்போ சுத்தமாக முடியலை. எப்படி தான் இந்த காதல் இந்த பாடுபடுத்துதோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய் விட்டு அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது எல்லாமே வானதியோட அண்ணனால் தான் வந்தது. அவனை மட்டும் நான் இப்போ பார்த்தேன், நான் அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகக்கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கதறி அழுகுறாங்க. இதை பார்த்த சேரன் எல்லாருமே கோவத்தை மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறத விடு பாண்டி, நம்மளுக்குன்னு இல்லை அவ்வளோதான் விட்டுரு. நம்ம வீட்டு சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அவங்க அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட. ஆனால் பாண்டியனுக்கு தானே தெரியும் அந்த காதல் பிரிவோட வலி. அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்கேருந்து காலையில் வேலைக்குன்னு போனாலுமே வானதி அங்கேருந்து தானே நடந்து வருவா. அவள் இங்கேருந்து தானே பைக்கில் வருவா. நம்மக்கிட்ட இப்படி தானே நின்று பேசுவா, இப்படி தானே சிரித்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசித்து பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வேலையில் சுத்தமாக கவனம் போகவே மாட்டேங்குது. வானதிக்கு கல்யாணம் நடந்த அந்த காட்சி தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அவங்கள விட்டுட்டு வானதி போனதுலேருந்து பாண்டியன் ஒரு ஆளாகவே இல்லை. ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. இதை கவனித்த கண்ணன், அண்ணே நீ சரியில்லை, நீ பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு பாண்டியனுமே, டேய் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையுமே கஷ்டத்தோடு பார்க்குறாங்க.